இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் ரொம்பவும் பிரபலமாக இருக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி நான் ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறப்பவே எல்லா என் இன்ஸ்டா ஃபீட்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி வந்த விஷயம் என்ன அப்படின்னா, 60 வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் முதல் 3 புதிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே நிறைய ஃபீட்ஸில் வந்துக்கிட்டே இருந்தது. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட் ஜிபிடியில் கொடுத்து கேட்டேன். உண்மையாலுமே இன்றைக்கி வந்துச்சா, கூகுள்கிட்ட தாங்க கேட்டேன், சாட் ஜிபிடிட்ட கூட போகல, கூகுள்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி 3 புதிய அறிவிப்புகள் வந்துருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த கூகுள் நிறுவனம் என்ன சொல்லுச்சு, நம்மளோட யூஆர்எல் இருக்கு இல்லையா, சர்ச் பார் கூகுள், அதெல்லாம் எதுவும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் சமூக வலைத்தளங்களில் பரவும் இத்தகைய தகவல்கள் வெறும் வதந்திகளே அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே இங்கே வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான ஆகஸ்ட் மாதத்திற்கான அதிகாரப்பூர்வமான மற்றும் சிறப்பான 3 புதிய அரசு அறிவிப்புகள் எதுவும் அரசிடமிருந்து வெளிவரவில்லை. ஓகேங்களா? ஆனால் ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் என்ன அப்படின்றது மட்டுமே நம்ம இங்கே பார்த்துக்குவோம். முதுமை கால ஊதியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னடா முதுமை கால ஊதியம் அப்படின்னா, தமிழகத்தில் தகுதியான முதியவர்களுக்கு மாதம் ரூபாய் 1200 உதவித்தொகை வழங்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 1200 உதவித்தொகையை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, விண்ணப்பிக்க விரும்பினால் டிஎன்இ சேவை போர்ட்டல் மூலமாக சமர்ப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நான் திருப்பி சொல்கிறேன், முதியவர்களுக்கு 1200 உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் டிஎன்இ சேவை போர்ட்டல் மூலமாக சமர்ப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, மத்திய அரசின் பென்ஷன் திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான பிரதான் மந்திரி ஷர்வயோகி மந்தன், அதாவது PMSYM திட்டத்தின் கீழே 60 வயதிற்கு பிறகு மாதம் 3000 ரூபா ஓய்வூதியம் பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா, PMSYM திட்டத்தின் கீழே 60 வயதினருக்கு மாதம் 3000 ரூபா ஓய்வூதியம் பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதியோர் நலம் சார்ந்த எந்த ஒரு புதிய அறிவிப்பையும் அறிய தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் பக்கத்தை அணுகவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் பக்கத்தை போய் பார்த்தாலுமே வேறு எந்த ஒரு அப்டேட்ஸுமே இப்போதைக்கு வரலங்க. ஸோ பரவலாக சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெறும் வதந்திகளே. ஓகேங்களா? நம்பாதீங்க மக்களே. இதே மாதிரி தொடர்ந்து உண்மையான விஷயங்கள், உண்மை நிலவரம் உங்களுக்கு அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.